வணக்கம் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல வேலைய முடிச்சுட்டு மாவு போட கிளம்பிட்டேங்க. 100 நாள் வீடியோஸ் கன்டினியூஸா போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி வச்சு அந்த வீடியோ போட்டுருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வந்துரும். அது எத்தன மணிக்கு வரும்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா நைட் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆயிரும். இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தேர்முட்டிக்கு பின்னாடி இடம்தாங்க. இந்த இடம் எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கும். உங்களுக்கு முன்னாடி ஆட்டோக்காரங்க போனா கண்டிப்பா நீங்க கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா, அது உங்களோட சேஃப்டிக்காக தான். ஏன்னா நானும் அப்படிதான் போனேன். ஆனா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, என் பைக்ல எவ்வளோ லோடு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் போம்போது பார்த்தீங்கன்னா, ஓவர்டேக் பண்ணி போனா அந்த ஆட்டோக்காரங்க அப்படியே பார்க்கவே இல்ல. அவரு பாட்டுல ரைட் சைடு எடுத்துட்டாரு வண்டிய. அவரு அந்த 1 செகண்ட் கண்ணாடி பார்த்துருந்தாங்க கூட எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு இழப்பும் கிடையாது. ஏன்னா கால்ல காயம் சின்னதா தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா காயமானது ரொம்பவே பெருசு தான். இதனால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் பக்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா என்னால நடக்கவும் கூட முடியல. நின்னா கால் வீங்கிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, கால்ல வேற தையல் வேற போட்டிருந்தாங்க. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். நீங்க எங்க போனாலும் பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. இன்னைக்கு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டல்லா தாங்க போச்சு. மக்கள்ட்ட பணம் இல்ல போல. நெறைய கடைக்காரங்க மாவு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால கொஞ்சம் சேல்ஸ் டல் தாங்க. இந்த வீடியோ இத்தோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.